மத்தேயு 16ஆம் அதிகாரம் 22வது வசனத்துக்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்வோம். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். சோ அடுத்த வசனம் வாசிச்சிரோமா? அப்போஸ்தலர் 5:3-8. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஓகே, இதுல இந்த 2 வசனமே நம்ம கேட்டோம். ஃபர்ஸ்ட்ல ஆண்டவர் அந்த பாடுபட போறதுக்கு முன்பதாக சீமோன் பேதுரு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவர் எப்பயுமே ரொம்ப எமோஷனலா டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவாரு. அவருக்கு பயங்கர டென்ஷன் ஆயிட்டது கேள்விப்பட்டோம். ஆண்டவரை தனியா கூட்டிட்டு போய், ஏன்னா ரொம்ப க்ளோஸ் ஆண்டவருக்கு, அதனால தனியா கூட்டிட்டு போய் இது உங்களுக்கு நேரிடக்கூடாதே அப்படின்னு ஆண்டவரையே ரொம்ப உரிமை எடுத்து ஆண்டவரை திட்டுறாரு. இது நடக்கக்கூடாது, நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே பேதுரு இங்க அப்போஸ்தலர்ல பார்க்கும்போது அனனியா சப்பீரால் அந்த சம்பவம் நமக்கு தெரியும். நிலத்தை வித்துட்டு வராங்க. அவங்க எவ்வளவுக்கு வித்தாங்க யாருக்கும் தெரியாது. அவங்க கொண்டாந்து ஒரு ஃபியூ லேக்ஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதே பேதுருவா இருந்தா என்ன பண்ணியிருப்பாரு? ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ காசு கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்களா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சிருப்பாரு. ஆனா இந்த இடத்துல ஒரு ஷிஃப்டிங் நடக்கு. நம்ம 2வதா கத்துக்கிற விஷயம், ஃப்ரம் ஃபிளஷ் ஓரியன்டட் டு ஸ்பிரிட் ஓரியன்டட், மாம்சத்துல இருந்து ஆவிக்கு. அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேதுருவோட வாழ்க்கைய மாம்சீகமா யோசிச்சுட்டு இருந்த பேதுருவை ஆவிக்குரிய பிரகாரமா மாத்துச்சு அப்படின்னு பாக்குறோம். மாம்சீகமா இருக்கும்போது அவர் ஆண்டவரை தனியா கூட்டிட்டு போய் திட்டுறாரு, இது நடக்கக்கூடாது, இதை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு. ஆனா ஆவிக்குரிய நிலைமைக்கு அவர் ஷிஃப்ட் ஆகும்போது அவரோட தாட் பேட்டர்ன் எப்படி மாறிச்சு பாருங்க. நல்ல ஒரு ரெவலேஷன் ஆண்டவர் கொடுக்காரு. அனனியாவும் சப்பீரால மூச்சே விடல, அமைதியா வராங்க. ஆனா அவங்க எவ்வளவுக்கு வித்தாங்கன்ற வெளிப்பாடு பேதுருக்கு தெரியுது. ஏன் தெரியுது? அவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இப்ப மாற்றப்பட்ட பேதுரு எங்க இருக்காரு? ஆவிக்குரிய நிலைமையில அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஆண்டவரிடத்துல இருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ற அளவு. ஸோ அவரால் டிசர்ன் பண்ண முடிஞ்சிச்சு. நல்ல ஒரு பகுத்தறிகிற அந்த வரத்தை ஆண்டவர் கொடுத்ததுனால இவங்க இது பொய் சொல்றாங்க அப்படின்றத கரெக்டா அவங்க சொல்லாமலே அவரால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம மொபைல்ஸ்லாம் நிறைய மோட்ஸ் இருக்கும், அப்படி தானே? ஸ்லீப்பிங் மோட், டோன்ட் டிஸ்டர்ப் மோட், ஃப்ளைட் மோடு, இப்படி நிறைய மோட்ஸ் வச்சிருப்போம். அதே மாதிரி இங்க ஃப்ளஷ் மோட், ஸ்பிரிட் மோடு, மாம்சத்துல ஆவியில அப்படின்னு. ஸோ நம்ம எல்லாருமே ஃப்ளஷ் மோட்ல இருந்து ஸ்பிரிட் மோடுக்கு ஷிஃப்ட் ஆகணும், மாறணும் அப்படின்றது தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற காரியம். அதே மாதிரி இது வாசிக்க வேண்டாம், யோவான் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அந்த எல்லாருக்குமே தெரியும், அந்த ஆண்டவரை காட்டி கொடுக்க ஒரு டீமை கூட்டிட்டு யூதாஸ் வரும்போது அப்பயும் பேதுரு எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு? டக்குன்னு பட்டயத்தை எடுத்து நச்சக்குன்னு காதை வெட்டிடுவார். அதுவும் ஒரு குயிக் ரியாக்ஷன் அவருக்கு. அப்போ அவர் மாம்சத்துல இருக்காரு. ஆக்சுவலா இதெல்லாம் நடக்கணும் அப்படின்றது என்னது? தேவனோட திட்டம். தேவனோட திட்டத்தை விளங்க முடியல. ஏன் விளங்க முடியலன்னா அவரு மாம்சீகமா யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் எப்போ அந்த மாம்சீகத்துல இருந்து ஸ்பிரிட் மோடுக்கு ஷிஃப்ட் ஆனாரோ அப்பதான் ஆண்டவரோட டிவைன் பிளான் அவரால் ரியலைஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ண முடியல, அதனாலதான் காதை வெட்டுறது, இது நடக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவரை கடிஞ்சு கொள்றது, இப்படியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. பட் அவர் எப்போ ஆவிக்குரிய அந்த இதுக்கு ஷிஃப்ட் ஆனாரோ அப்பதான் அவரோட பெர்ஸ்பெக்டிவ், அந்த பார்வை மாறுச்சு அப்படின்னு பாக்குறோம். பேதுரோட வாழ்க்கையில ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து டிவைன் பெர்ஸ்பெக்டிவ், நம்ம மனுஷர்கள் பார்க்கிற பார்வையா அல்ல, ஒரு தெய்வீக பார்வையை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் அவரால் நிறைய விஷயங்களை டிசர்ன் பண்ண முடிஞ்சிச்சு. ஞானமா அந்த ஒரு பெரிய ஆதி திருச்சபைக்கு ஒரு பில்லர் மாதிரி, ஒரு பயங்கரமான தலைவரா ஆண்டவர் கரத்துல அவரால் பயன்பட முடிஞ்சிச்சு. எப்போ அப்படின்னா மாம்சீகத்துல இருந்து ஆவிக்குரிய பிரகாரமா அவர் ஷிஃப்ட் ஆகும்போது. ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம மாம்சீகமா யோசிச்சுட்டு இருக்கோமா? மாம்சீகமா செயல்படுறோமா? இல்ல நம்ம ஆவிக்குரிய ஆவியின் வழிநடத்துதல்னால செயல்படுறோமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நிறைய பிரச்சனை, போராட்டம், சூழ்நிலை ரொம்ப ஒஸ்டா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது மாம்சீகமா யோசிச்சு சோர்ந்து போறோமா, இல்ல ஒரு டிவைன் கைடன்ஸை கேட்டு பெற்று அதன்படியா நம்ம நடந்து போறோமா அப்படின்றத இந்த காலை வேளையில நம்ம யோசிக்கணும். நிறைய நேரத்துல நான் இதை செஞ்சிருவேன், என்னால முடியும், இது உங்களுக்கு நேரிட நான் விட மாட்டேன் அவர் சொன்னாரு பேதுரு ஃபர்ஸ்ட் மாம்சத்துல இருக்கும்போது. அப்போ என்னால இது முடியும், நம்ம ரொம்ப நான் அப்படின்னு பேசிட்டு இருக்காம நம்ம ஐ அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு மை வில்ல இருந்து காட்ஸ் வில், அதுக்கு நம்ம மாறணும். ஆண்டவரோட சித்தம், என்னோட ஆசை இது, என்னோட விருப்பம் இது, அதை விட்டுட்டு ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன வச்சிருக்கீங்க, உங்க சித்தம் மட்டும் எங்க வாழ்க்கையில நடக்கட்டும், உங்க சித்தம் மட்டும் எங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் நடக்கட்டும். அந்த மோடுக்கு மாறும்போதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாய் போகும். நமக்கு ஒரு சக்சஸ் இருக்கும்.
இப்போ ரீசெண்டா ஒரு விமான விபத்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டோம். நானே ரொம்ப நியூஸ் பார்க்க மாட்டேன். நீங்க எல்லாரும் நல்லா அக்கு வேற ஆணி வேற நியூஸ் படிக்கிறவங்களுக்குலாம் தெரியும். அகமதாபாத் அந்த கிராஷ் டேக் ஆஃப் ஆகும்போது ஆனது. அதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் சொன்னாங்க. ஒரு ரீசன் நான் இது மட்டும் பார்த்தேன், அதனால தெரிஞ்சிச்சு. அதாவது அந்த ஃபியூயல் மோடு வந்து கட் ஆஃப் ஆயிருச்சு, அது ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஃபியூயல் மோட்னா அந்த விமானத்துக்கு தேவையான எரிபொருள் போற இடத்த வந்து கட் பண்ணிட்டாங்க. இது எப்படி கட் ஆச்சு அப்படின்னு ரிசர்ச் பண்ணும்போது சும்மா அப்படி போற போக்கில் கைப்பட்டு கட் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லாத ஒரு விஷயம். அது வந்து எப்படின்னா கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அந்த நாப் எதையோ தூக்கி இழுத்து வைக்கணுமா, அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் அந்த ஃபியூயலை கட் பண்ணணும் அப்படின்னா பண்ண வேண்டிய. அவங்க எப்பயுமே இறங்கினோன்னே ஃப்ளைட் லேண்ட் ஆனோன்னே பண்ணுவாங்க டைம் எடுத்து. ஸோ இப்போ பைலட் வந்து தெரியாம கைப்பட்டு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல வாய்ப்பே இல்லை. அப்போ என்ன நடந்துச்சு? யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி விபத்தெல்லாம் வந்தால் பிளாக் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்து ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ அதில் கடைசியாக ரெக்கார்டான ஒரு டயலாக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2 பேர் பேசிக்கிட்ட மாதிரி கேட்டிருக்கு, கோ பைலட்டும் கேப்டனும். கோ பைலட் கேட்குறது ஒய் டிட் யூ கட் ஆஃப். இவர் வந்து என்ன சொல்றாரு, ஐ டிடன். நீ ஏன் அதை கட் பண்ற அப்படின்னு அவர் கேட்காரு. இவர் நான் பண்ணலையே அப்படின்றாரு. அதோட கட் ஆயிடுச்சு, அதோட முடிஞ்சிருச்சு சோழி. எல்லாரும் இதாயிட்டாங்க, அந்த மாதிரியா முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ இவங்க என்னவா இருக்கும் அப்படிலாம் நிறைய அசியூம் பண்ணுவாங்கல்ல, அசம்ஷன்ல சொல்றதா இல்லை உண்மையான்னு தெரியல எனக்கு. அந்த பைலட்டுக்கு வந்து சம் டிப்ரெஷன் இருந்திருக்கும், ஏதோ யோசிச்சுட்டு அவர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு. பண்ணதை அவரு தற்கொலை பண்ணணும்னு நினைச்சாரோ என்னவோ, மொத்த டீமுமே சேர்த்து இதாகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. இதுல நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஃபியூயல் மோடு, அந்த எரிபொருள் போற அந்த இது கட் ஆஃப் ஆனதுனால அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி அது போகிறதுக்கு எவ்வளோ ப்ரெஷர் வேணும், அதுக்கு எவ்வளோ எரிபொருள் வேணும், அது வந்து நின்றுச்சு. ஸோ அதால் பயங்கர அந்த ப்ரெஷர் கொடுத்து பறக்க முடியாதனால அப்படியே கீழே வந்து உடஞ்சிட்டு. ஸோ நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவையான அந்த ஃபியூயல், நமக்கு தேவையான எரிபொருள் இல்லை அப்படின்னா நம்மளால் நம்ம லைஃப்பில் ஸ்பீடாக போக முடியாமல் நம்ம வாழ்க்கை ஒரு ஃபெயிலியருக்குள்ளே போயிடும். அப்படி பார்க்க நமக்கு என்ன ஃபியூயல், நமக்கு என்ன எரிபொருள்னு, நமக்கு என்ன நல்ல ஜெபம் பண்ணி நல்ல வேதத்தை வாசிச்சு தியானிச்சு ஆண்டோடைய சமூகத்துல காத்திருந்து அவரோட டிவைன் கைடன்ஸ், தெய்வீக வழிநடத்துதலை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம போகும்போது நமக்கு தேவையான ஃபியூயல், எவ்வளோ எரிபொருள் வேணுமோ அதெல்லாம் தந்து, எவ்வளோ ப்ரெஷர்ல நம்ம போகணுமோ அதெல்லாம் கொடுத்து சக்சஸ்ஃபுல்லா வெற்றியா நம்முடைய வாழ்க்கை வாழ்றதுக்கு இது வந்து நமக்கு ரொம்பவே அவசியமா இருக்குது. அதனால நம்ம ஜெபம் பண்றது, இந்த பைபிள் வாசிக்கிறதெல்லாம் எந்த சூழ்நிலையும் விட்டுறவே கூடாது. ஸோ நம்ம ஃப்ளெஷ் மோட்ல இருந்து ஸ்பிரிட் மோடுக்கு நம்மளும் ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னு ஆண்டவர் வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஒரு மனுஷன் வந்து ஒரு வில்லேஜ்ல இருந்து தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரமா போய் தண்ணி எடுத்துட்டு வருவாரு. இந்த வில்லேஜ்ல எல்லாம் வந்து தண்ணி எப்படி எடுப்பாங்க நம்ம நிறைய பார்த்துருப்போம் பிக்சர்ஸ்ல எல்லாம். ஒரு கம்பு வச்சுட்டு தோல்ல 2 பக்கமும் கயிறு கட்டி பாத்திரம் தொங்க விட்டுட்டு போவாங்க, அதுல தண்ணி ஃபில் பண்ணிட்டு எடுத்துட்டு வர மாதிரி இருக்குமா. அப்போ அவர் 2 பாத்திரம் தொங்க விட்டுட்டு போவாரு. ஒரு பாத்திரம் நல்லா பர்ஃபெக்டா இருக்கும், இன்னொன்னுல கிராக் இருக்கும். டெய்லி போய் தண்ணி எடுத்துட்டு வருவாரு. திரும்ப வீட்டுக்கு வந்து அவர் தண்ணி ஊற்றும் போது அந்த கிராக் விழுந்த பாத்திரத்துல இருந்து தண்ணி ஊற்றும் போது ஒரு ஹாஃப் ஆஃப் தி தண்ணி வந்து வழியிலே வீணா போயிருக்கும். இப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு ஃபியூ மந்த்ஸா அப்படியே போயிட்டே இருக்கு. அந்த கிராக் விழுந்த அந்த உடஞ்ச பாத்திரம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிடுச்சு. சே, நம்ம இதுக்கு கூட பிரயோஜனம் இல்லையே, இப்படியே யூஸ்லெஸ்ஸா இருக்கோமே. அது ஃபுல்லா தண்ணி கொண்டு வருது, நமக்கு அதுவும் முடியல. இந்த மனுஷன் பார்க்காரா இல்லையான்னு கூட தெரியல. உடஞ்சு போன நம்மளையும் தூக்கிக்கிட்டு டெய்லி சுமந்துட்டு இருக்காரு. இப்படி வீணா தண்ணியெல்லாம் போயிட்டு இருக்குன்னு அது ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அவர் ஒரு நாள் அவங்க அந்த மாஸ்டர்கிட்ட சொல்லுது, எதுக்கு என்னையும் இப்படி டெய்லி கொண்டு போறீங்க, தூக்கி போட்டுற வேண்டியதானே, இல்லை வேற ஏதாவது புதுசா வாங்கி யூஸ் பண்ண வேண்டியதானே, இப்படி டெய்லி தண்ணியெல்லாம் லீக் ஆகிட்டே வருது, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு. அவர் உண்மை சொல்லலையா, இன்னைக்கு தண்ணி எடுத்துட்டு வரும்போது கொஞ்சம் உன் தலையை தூக்கி உன்னைய சுத்தி என்ன நடக்குன்னு பாரு அப்படின்னு சொன்னாராம். ஸோ திரும்பி தண்ணி எடுத்துட்டு வரும்போது பார்த்தா எப்பயுமே வந்து ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி ரொம்ப ட்ரையா இருக்கும், காஞ்சு போய் இருக்கும் அந்த இடம். இன்னைக்கு அது வந்து ரொம்ப சோர்ந்து ரொம்ப விரக்தியில நம்மளும் அப்படி தானே, ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டோம்னா எதையுமே சுற்றி நடக்கிறதெல்லாம் பார்க்காம நமக்குள்ளேயே கூனி குறுகி புலம்பிக்கிட்டே உட்காந்துருப்போம்ல, அது மாதிரி அது வந்து அப்படியே பார்க்கவே இல்லை எதையுமே. அது அவர் சொன்னதுனால இப்படி நிமிர்ந்து பார்க்குதான், அது வர்ற வழி எல்லாம் அப்படியே பயங்கர பூக்கள் பூத்து ஒரு அழகான கார்டன் மாதிரி இருக்கு. இதுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னா அவர் அப்ப சொல்றாரு, இதெல்லாம் ஒன்னாலதான், உன் தண்ணி ஒழுகுதுன்னு சொன்னல, ஓட்டை விழுந்துருச்சுன்னு எனக்கு முதல்ல தெரியும், உன் இதுல கிராக் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால நம்ம நடந்து போற வழியெல்லாம் நான் வந்து பூவோட சீட்ஸ் விதைய போட்டுட்டே வந்தேன். டெய்லி உனக்கே தெரியாம நீ வந்து அதுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டே வந்த,
இப்போ பாரு ட்ரையா இருந்த இந்த இடம் எவ்வளோ அழகான ஒரு கார்டன் ஆயிடுச்சு. ஸோ வந்து நான் யூஸ்லெஸ், என்னால் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லாத, நீ தான் ஒரு பெரிய கார்டனையே உருவாக்கி இருக்க அப்படின்னு. அப்போ நம்ம படைச்ச நம்மளோட மாஸ்டருக்கு தெரியும் நமக்கு என்னெல்லாம் பண்ண முடியும், நமக்கு எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது, நமக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது. நம்மளை எந்த இடத்துல போய் சொருகுனா நம்ம ஃபிட் ஆகும். நம்ம நினைப்போம் எனக்கு இது தெரில, அது வரல, எனக்கு பேச தெரில, பாட தெரில, எழுத தெரில, படிக்க தெரில, நான் அப்படி பண்ணல, இப்படி பண்ணல, இதெல்லாம் வந்து சொல்ல சொன்னால் நமக்கு கட 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 நிறைய சொல்ல முடியும். ஆனால் ஹீ நோஸ் எவ்ரிதிங். நீ எங்கே போய் ஃபிட் ஆவ, உனக்கு என்ன பொட்டென்ஷியல் நான் கொடுத்துருக்கேன், உனக்கு என்ன செய்ய சொன்னால் உன்னால் முடியும். நமக்கே தெரியாத சில விஷயம் வந்து ஆண்டவருக்கு தெரியும். ஸோ அந்த உடஞ்ச பாத்திரத்தையே யூஸ் பண்ணி ஒரு கார்டனை உருவாக்க ஆண்டவரால் முடியும் அப்படின்னா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் குறித்து ஆண்டவருக்கு நிச்சயமாகவே ஒரு பெரிய பிளான் உண்டு. நம்ம தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே நம்மளை குறித்து ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சுட்டாரு. அவர் பக்காவாக எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம தான் சில நேரம் அதுக்குள்ளே ஃபிட் ஆகாமல் புலம்பி முறுமுறுத்து நெகட்டிவாக யோசிச்சு அந்த பிளானை விட்டு டைவர்ட் ஆக, டிஸ்ட்ராக்ட் ஆக, அதை விட்டு வழி விலகி போக நம்ம ரொம்ப ட்ரை பண்ணுறோம். ஆனால் எப்பயுமே ஆண்டவருடைய வழிநடத்துதலுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அதன்படி நடந்தா நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்.